ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு முக்கியமான 1 மார்க் 2 மார்க் மெட்டீரியல் தான் வந்து நான் இப்போ இதை பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு அந்த சேனலில் நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோஸோட லிங்க் பப்ளிஷ் பண்ணுவோம். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸோட பிடிஎஃப்மே நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோவில், அதாவது இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14 1 மார்க்ஸ் அதுவும் சரி, அந்த 2 மார்க்கில் வர கிராமர் போர்ஷனும் சரி, ப்ரோஸ்லேருந்து கேட்குற அந்த 2 மார்க் கொஷின்ஸ் இதுவுமே ஃபுல்லாக கம்பைன் பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக புக் பேக்கில் இருக்கிறத மட்டுமே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் படித்தாலே போதும், அதிலிருந்து எல்லா கொஷின்ஸுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். நிறைய பேருக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாம் வந்து நிறைய மார்க் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி, அதாவது கிளாசரிஸ் அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மொத்தமாக சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு அது மட்டும் இல்லாமல் மற்ற கிராமர் போர்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 1 2 3 கொஸ்டின்ஸ் வந்து சினானிம்ஸ் வருது, 4 5 and 6 வந்து ஆண்டனிம்ஸ் வருது. 6 7லேருந்து till 14 வரைக்குமே கிராமர் போர்ஷன்ஸ் தான். இந்த லிங்கர், சிங்குலர், ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அப்ரிவேஷன் இது எல்லாமே வந்து அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது இதில் இருக்கிறத படித்தாலே உங்களால் மேக்ஸிமம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நாள் இந்த 1 மார்க் படித்தாலே போதும், உங்களால் 25 மார்க்கு இந்த 1 மார்க் 2 மார்க்கு எடுக்க முடியும். அதை தாண்டி அந்த பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் 2 கேட்பாங்க, அது 13 மார்க் உங்களுக்கு வந்துடும். சில பேராகிராஃப்ஸை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் மார்க் எடுக்க முடியும். அந்த பேராகிராஃபுமே வந்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிடிஎஃப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சினானிம்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது 1 2 3 கொஸ்டின் நம்பருக்கான சினானிம்ஸு கிட்டத்தட்ட ஒரு 52 சினானிம்ஸ் இருக்குது. இது படித்தாலே கண்டிப்பாக வந்துடும். இதை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். எல்லாமே நான் புக் பேக்கில் இருக்கிறது தான், அந்த கிளாசரியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஆண்டனிமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கம்பைன் பண்ணி ப்ளஸ் புக்கில் இருக்கிற ஆண்டனிம்ஸுமே கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இது படித்தாலே போதும். சிங்குலர், ப்ளூரல் அதே மாதிரி தான். அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்ரிவேஷனில் என்னென்ன இருக்குது, மொத்தமாக அப்ரிவேஷன் 16 அப்ரிவேஷன் இருக்குது. இது படித்தாலே போதும். ஃப்ரேசல் வேர்புமே புக் பேக்கில் இருக்கிறது தான். புக்கில் இருக்கிற எல்லா ஃப்ரேசல் வேர்பு கம்பைன் பண்ணியாச்சு. காம்பவுண்ட் வேர்டுமே பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற எல்லா காம்பவுண்ட் வேர்டு நியர்லி 28 காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வருது. இதை படித்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்போசிஷனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 ப்ரிப்போசிஷன்ஸ் வருது. ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன், கம்பைன் சென்டென்ஸ், இப்போ சப்போஸ் 2 சென்டென்ஸ் வந்து கம்பைன் பண்ணி எழுதுகிற மாதிரி, இதெல்லாமே கிராமர் பார்ட்டில் அந்த 1லேருந்து 14 1 மார்க்ஸு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் வைஸாக பார்க்கும்போது இப்போ லிங்கர்ஸோடு முடிஞ்சிடும். ஆஃப்டர் லிங்கர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கிராமர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த கிராமர் எக்ஸசைஸில் என்னென்னலாம் மாற்றணும், இப்போது சில ஒரு வேர்டு கொடுத்துட்டு அது அட்ஜெக்டிவாக மாற்ற சொல்லுவாங்க. லவுடு அப்படின்னு வேர்டு கொடுத்துட்டு அட்வர்பாக மாற்ற சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றுறது, செமி மாடல் வேர்ப் வச்சு எழுதுறது, சென்டென்ஸை ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கம்பைன் பண்ணி எழுதுறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து புக் பேக்கில் இருக்கிறது தான் ஒவ்வொரு கிராமர் எக்ஸசைஸ். இந்த கிராமர் எக்ஸசைஸ் நீங்கள் படித்தாலே போதும், உங்களால் மேக்ஸிமம் மார்க் கிராமர்லேருந்து எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ 1 2 மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே 95% வந்து உங்களால் எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் 23 24 25 26ல் இந்த டாபிக் வைஸாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த வாய்ஸு, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன்ஸு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ், அது எல்லாமே இந்த பார்ட் 2ல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 மார்க்ஸ்னு இதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவுமே எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். புக் பேக்கில் இருக்கிறது மட்டும்தான், அது மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதும். அதிலிருந்து 6 மார்க் சூப்பராக எடுத்துடலாம். அண்ட் தென் இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினுமே கொடுத்துருக்கேன். ப்ரோஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 15 to 18 கொஸ்டின் நம்பர் போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது நீங்கள் படித்தாலே இதிலேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் எழுதலாம். கிட்டத்தட்ட 16 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 16 கொஸ்டின் படித்தா அவங்களால மேக்ஸிமம் 3 எழுத முடியும். ஏன்னா 3 தான் கேட்குறாங்க, அந்த 3மே அட்டன் பண்ணுற